இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து தக்காளி மிளகு ஊத்தப்பமும் கவுனி அரிசி தோசையும் பார்க்க போகிறோம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து நடக்கல பருப்பு சட்னியும் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி மிளகு ஊத்தப்பத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போம். தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே தூவுறதுக்கு வந்து மல்லித்தலை, மிளகு வந்து 1-2 இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளியை வந்து இப்படியே முழுசாக வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. தக்காளியை இந்த மாதிரி மேலே வச்சுட்டோம். லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. ஊத்தப்பு மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிளகு பொடியை வெளில தூவிக்கிங்க. மிளகு பொடி தூவினதுக்கப்புறம் திருப்பி போட வேணாம். இப்படி மல்லித்தலையை லேசாக அப்படி போட்டுக்குங்க, போதும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிளகு பொடி 1-2 நுணுக்கி வச்சுருக்கேன், அதை தூவிக்கிங்க. மிளகு பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட வேண்டாம். கொஞ்சோண்டு மல்லித்தலையும் போட்டுக்கலாம். எடுத்துடலாம். சூப்பராக வந்துருச்சு. மிளகு தக்காளி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. கவுனி அரிசி தோசைக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கவுனி அரிசி மாவு. கவுனி அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணேன்னா, அரிசியை ஊற போட்டு நல்லா கழுவிட்டு திருப்பி 8 மணி நேரம் ஊற வச்சு அதையும் கழுவி வெயிலில் போட்டு நல்லா உணர்த்தி இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. annamselect.com இருக்குது, அதிலே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கவுனி அரிசி தோசைக்கு வந்து நம்ம மாவை எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். இந்த தோசை மாவு இருக்குது. இந்த தோசை மாவில் வந்து இந்த கவுனி அரிசி மாவை இதில் போட்டு நம்ம கலந்துக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு, 2 சேர்த்து. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
நம்ம தக்காளி மிளகு ஊற்றப்பத்துக்கும் கவுனிக்கும் ஒரு சட்னி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நடக்கலை பருப்பு இருக்குது பாருங்கள், இதை தோலை பாதி உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை அதில் போட்டுடலாம். தேங்காய் ஒரு 4 பச்சை மிளகாய், இதையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு கல்லுப்பு இதில் போட்டுருவோம். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க தாளிச்சிக்கலாம். 2 கடுகு போட்டுக்கிறோம். கருவேப்பிலையும் ஒரு வத்தலும் போட்டிருக்கேன். இப்போ ஊற்றிக்கலாம்.